ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் தால்சா பாய் வீட்டு கல்யாணங்கள்லாம் பிரியாணியோடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி டேஸ்டியாக வீட்டிலையே செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் சூப்பரான டேஸ்டியான மட்டன் தால்சா செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் தால்சா செய்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் சரி பாதி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் அந்த ஊற வச்சுருக்கிற தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊறிட்டதுனால நமக்கு மட்டன் வேகிறதுக்கும் பருப்பு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை நடுவில் இது மாதிரி கீறிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொழுப்பு எலும்பெல்லாம் இருக்க மாதிரி பீசஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தால்சா. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு அரை டீஸ்பூன் மட்டும் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் அரை டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த மட்டனுக்கு அப்புறம் பருப்பு எல்லாத்துக்கும் தேவையானது இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் அப்புறம் கடைசியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு மட்டனும் வேகணும் பருப்புகளும் வேகணும். அதனால் தண்ணி ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எலும்பு பீசஸ்லாம் மட்டன் சேர்த்திங்கனாக்க நீங்கள் ஒரு 7 விசில் 8 விசில் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் வெந்து இருக்கும் நமக்கு. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த பருப்பு மட்டன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. துவரம் பருப்பு நல்லாவே வெந்து கரைஞ்சிடும். ஆனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக தெரியும். ஆனால் நல்லாவே குக் ஆகிருக்கும். அது அப்படி தான் இருக்கணும். அது அதே மாதிரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 பீஸ் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கத்திரிக்காய் நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன வாழைக்காயும் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். இந்த 3 காய் மட்டும்தான் மட்டன் தால்சாவில் சேர்ப்பாங்க. கத்திரிக்காய் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் முருங்கைக்காய் வாழைக்காயெல்லாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் கத்திரிக்காய் மட்டும் கம்பல்சரி சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காய்கறிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்கும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காயிலையும் நல்லா உப்பு பிடிச்சி நமக்கு வெந்து வரும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பருப்பு மட்டன் எல்லாமே ஏற்கனவே வெந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க இந்த காய்கறி மட்டும் வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சாலே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் காய்கறியெலாம் வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கத்திரிக்காயும் வாழைக்காயும் சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முருங்கைக்காய் பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண புதினா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய தால்சா நல்லா கமகமன்னு வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கொதித்தவனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். புளி சேர்த்து கொதித்த பிறகு அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஒரு பக்கம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு தாளிக்கிற கம்பியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட்டான பிறகு 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலையை நான் இப்போ உடச்சி சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது கல்பாசி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிய வச்சுக்கலாம். இந்த மொத்தம் இது கூட வந்து ஒரு 10 மிளகும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு பொரிய விட்டுடுங்க. இது ஒரு நிமிஷம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்து இது கூட நல்லா ஒன்றா வர மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு தாங்க இந்த தால்சாவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் கட்டாயமாக இதே மாதிரியான தாளிப்பு மிஸ் பண்ணாமல் செஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் இது எல்லாத்துக்கூடையும் ஒன்றா வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம தால்சால சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தால்சா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கமன்னு வீடே வாசனையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம திரும்ப ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இந்த தால்சா வந்து உங்களுக்கு எல்லா விதமான மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, புலாவ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்த பிறகு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுறேன். அவ்வளோதான். எல்லா விதமான பிரியாணி ஐட்டம்ஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தால்சா ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை கூடயும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.